2 பேரும் காலையில் பல்லு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு சரி இன்னைக்கு நானும் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறோம், அப்பாவும் ஒரு டீ சாப்பிட்டு இதை பிரச்சனையை பேசி முடிக்கணும்னா முடிச்சிடலாம். நிறுவனர் அப்படின்னு இருந்தாலும் கூட கட்சியோட பொதுக்குழு கூட்டம் ஒன்று கூடுதல், அதையெல்லாம் மதிக்கணும். நிறுவனர் பொதுக்குழு கூப்பிடுது, அதெல்லாம் விட்டுருங்க. கோர்ட்டு விசாரிக்கிட்டோம், ஐயா பாலு அவர்கள் சொல்லிட்டோம், அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கூட வரட்டும். தேர்தலில் மக்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்கன்றதான் முடிவு பண்ணிட்டாங்க. பொறுப்பு கொடுத்தது ராமதாஸ் அவர்கள் தான், அன்புமணி அவர்களுக்கு. அதுக்கான ஒட்டுமொத்த பிளேமும் நீங்க எப்படி அன்புமணி மேல சொல்லுவீங்க? அன்புமணி ராமதாஸை என்னைக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் ஆக்குறாரோ அன்னைக்குதான் கேத்தன் தேசாய் பிரச்சனையில இருந்து எல்லா பிரச்சனையும் ஜாஸ்தி ஆச்சு. அது வரலாம் குடும்ப அரசியல் வந்து 2 சைடு கத்தி மாரி, அது எந்த சைடு வேணா அது பிரச்சனை பண்ணும். அது எல்லாருக்கும் கையாள வராது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஐயா கலைஞர் எடுத்துக்கோங்க. அவருக்குனால பிரச்சனை கிடையாது. கலைஞர் என்ன ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாரா, இல்லை சொகுசு பங்களா வீடு கட்டினாரா, இல்லை கலைஞர் அவர்கள் நிலத்தை புடுங்கினாரு, பெருசா ஊழல் செஞ்சார் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு அவர் மீது இருந்தது ரொம்ப ரொம்ப கம்மி இல்ல. கிட்டத்தட்ட இன்னைக்கு அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் நடக்கக்கூடிய சண்டைக்கும் பாஜக தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பாக்குறீங்க? மக்களோட பிரச்சனைக்கு பாஜக தான் காரணம்னா நான் அதை நம்புறேன். மற்றபடி எல்லா பிரச்சனைக்கும் பாஜக தான் காரணம் அப்படின்னா அது வந்து எனக்கு பிரச்சனை. அதாவதுங்க குடும்ப சொத்து தகராறுங்க. இது வெளிப்படையா சொல்லணும்னா ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு எதனா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருதா? சொத்து, பணம், ஆட்சி, அதிகாரம் அப்படின்னும் போது இந்த பிரச்சனை வருது. அரசியலில் இருந்தால் தான் டெண்டர் விட முடியும், டெண்டர் எடுக்க முடியும். இந்த டெண்டர்னால வர பிரச்சனை. இந்த டெண்டர் எதுக்கு விடுறாங்க? ஏன் அரசு மயமா இல்லாமல் தனியார் மயத்துக்கு போகுது? பணம் சம்பாதிக்கணும். அந்த பணத்தை கையாளுறது அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இது. மற்றபடி ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் சார். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரேக்கிங் நடந்திருக்கு. பாமகவோட செயல் தலைவர், அடிப்படை உறுப்பினர் அப்படின்ற அந்த பதவியிலிருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை நிரந்தரமாக நீக்கி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு தைலாபுரத்தில் ப்ரெஸ்ஸையும் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு செய்தியா பார்க்குறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு வந்து இது வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு சோர்வை கொடுத்துருக்கோம். முதல்ல காரணம் என்னென்னா, தலைவர்களுக்கு தான் எப்பயுமே சண்டை இருக்கும், செல்வாக்கு யார் செலுத்துறதுன்ற அதிகார போட்டி அதெல்லாம் இருக்கும். தொண்டர்களை பொறுத்தவரைலாம் அவங்களோட மனநிலை என்ன இருக்குன்னா, நம்மளோட கட்சி இது, இந்த கட்சி வந்து தேர்தலில் ஒரு நல்ல கூட்டணி நிற்கணும், இது ஜெயிக்கணும், இது மூலிமா சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தால் நாளைக்கு நம்மளோட கோரிக்கைகள், நம்ம மக்களுக்கு உண்டான தேவைகளை வந்து அனுபவிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு பார்வை தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள், அதாவது 2 சைடில் இருக்கிற தொண்டர்களுக்குமே இது வந்து ஒரு நல்ல செய்தியாக இருக்காது. அது ஒரு பார்வை. 2வது ரொம்ப முக்கியமானது வந்து ஐயா மருத்துவர் ராமதாஸ் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டார். அதாவது என்னன்னா, இந்த காலம் பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து அடிப்படை பதவியிலிருந்து நீக்கிறது, பொறுப்புகளை பறிப்பது அப்படின்னு. உபயதாரர் வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி. செங்கோட்டையன் அவர்கள் பதவியை பறித்து அங்கே ஒரு ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் அது ஒரு பேசு பொருளாச்சு. அதுக்கடுத்து வந்து வைகோ அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லை சத்யா அவர்களோட பதவி பறித்து அது அங்கே மதிமுகவில் ஒரு பிரச்சனைகளும் ஓடிக்கிட்டு இருக்கு. 3வது பார்த்தீங்கன்னா இது அதுக்கு முன்னாடியிலேருந்து ஓடிக்கிட்டு இருந்தது. எதிர்பாராத விதமாக இன்றைக்கி வந்து அடிப்படை பதவியிலேருந்து பதவியை பறிச்சிருக்காரு. என்னன்னா, தன்னுடைய அந்த ஆளுமையை வந்து நிலைநாட்டுறது. அதாவது கட்சியில் வந்து முதன்மை நபர் யாரோ அவர்களுக்கு கீழே இருப்பவர்கள் சொல்படி கேட்கல கொள்ளலைன்னா அவர்களை நீக்கிவிட்டு அவர்களோட அந்த ஆதிக்கத்தை வந்து நிலைநாட்டிக்கிறதுக்கு இதை செய்யறது. இப்போ நீக்கிறாங்க இல்லை பதவி பறிக்கிறாங்க அப்படின்னும் போது அவர்களோட எதிர்வினை, அவர்களோட அரசியல் மக்கள் சார்ந்த அரசியலாக இருக்குமே, ஆனால் அவர்கள் மேம்பட்டு வருவார்கள். மக்கள் சார்ந்த அரசியல் இல்லை, இது வெறும் சும்மா வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் கொள்றோம் அப்படின்னு இருந்தால் களத்துல இருந்து இல்லாம போயிடும். நிதர்சனமான கட்சியில மற்றவங்க அடிப்படை உறுப்பினர் பதவியில வந்து நீக்கிறது இல்ல மறுபடியும் அவங்க சேர்த்துக் கொள்றது அப்படின்றலாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இது அப்பாவுக்கும் மகனுக்குமான ஒரு பிரச்சனை அப்படிதானே நம்ம பார்க்கணும். அப்ப இந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம்ல, இந்த எக்ஸ்ட்ரீம்க்கு ஏன் கொண்டு போகணும்? அதாவது இது 100 விழுக்காடு நான் ஒரு பத்திரிகையாளராக இது எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து குடும்ப பிரச்சனை தான். இதில் வந்து அரசியல் ரீதியாக ஒரு பிரச்சனை, கொள்கை பிரச்சனை, கோட்பாடு பிரச்சனை, கூட்டணி பிரச்சனை அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்பாவுக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு. அப்பா ஒரு சிலரை கட்சியில் சேர்த்துக்க சொல்லி கோரிக்கை வைக்கிறாரு, மகன் வந்து அதை நிராகரிக்கிறாப்புல. அங்கே ஆரம்பித்த பிரச்சனை பெருசாகி இன்றைக்கி 2 துருவங்களாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு பெரிய பிளவை நோக்கி செல்கின்றது இன்னைக்கு தேதியில். நாளைக்கு இவங்க 2 பேர், அதாவது இது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டு போய் தீர்ப்பு வரணும், இல்லை ஒரு முல்லை பெரியார் பிரச்சனை மாதிரியோ, இல்லை வந்து
கட்சித்தீவை மீட்கிற ஒரு பிரச்சனை போல, இல்லை நீட்டு தேர்வு போன்ற அப்படி ஒரு பூதாகாரமான பிரச்சனை கிடையாது. 2 பேரும் காலையில் பல்லு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு, சரி இன்னைக்கு நானும் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறோம், அப்பாவும் ஒரு டீ சாப்பிட்டு இதை பிரச்சனையை பேசி முடிக்கணும்னா முடிச்சிடலாம், அவ்வளோ சுலபமாக முடிக்கலாம். ஆனால் அவங்க அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீட்டுக்குள்ளே பேசி முடிக்க வேண்டிய ஒரு பிரச்சனையை தேர் எடுத்து தெருவில் விட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரச்சனையாக அதை மாற்றி, அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களெல்லாம் சரிபாதியாக பிரித்து 2 சைடில் 2 துருவத்தில் வந்து எதிர் அரசியல் இன்னைக்கு பண்ணக்கூடிய நிலைமை. ஆனால் ராமதாஸ் அவர்கள் பார்க்குறப்ப இத்தனை வருடம் நான் பொறுமையாக தான் இருந்தேன், ஆனால் அன்புமணியோட செயல்பாடு கட்சியோட வளர்ச்சிக்கு எதிராக இருக்கு அப்படின்னு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடில் பேசுகிறாருல்ல. அவர் ஃப்ரஸ்ட்ரேஷனை தாண்டி ஒரு படிக்கு மேலே போய் அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கிட்டார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே விட்டா வந்து இது டேஞ்சர், நம்மளுமே வந்து இல்லாத இடத்துல இருந்து தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து தனக்கு உண்டான அரசியலை அவர் தான் கையில் எடுத்துக்கிறார். இப்போ இதில் வந்து எந்த அளவுக்கு இதை மக்கள் எப்படி பார்க்க போகிறாங்க, வன்னிய சமுதாய மக்கள் இதை எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படின்றதுலாம் அடுத்தது தேர்தலை நோக்கி. பட் ஐயா ராமதாஸை பொறுத்தவரை என்ன பார்க்குறாருன்னா, இதுக்கு மேலே விட்டா இது டேஞ்சர், இதுக்கு மேலே விட்டா வந்து அன்புமணி வந்து இதோட நிறுத்த மாட்டார், இது ஜாஸ்தி ஆகிடும். அதனால தான் அன்புமணி அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கியாச்சு. ஆனால் அன்புமணி எதுக்கு ரியாக்டே பண்ணல? இவ்வளோ ப்ரெஸ் மீட் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தைலாபுரத்தில் அவர் ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுறாரு, அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. ஆனால் இன்ன வரைக்கும் அன்புமணி அவர் வாயிலிருந்து எந்த ஒரு விஷயமும் ராமதாஸை பற்றி பேசல. இல்லை இப்போ பேசினா வந்து அது ஐயா அன்புமணி ராமதாஸ்க்கு சர்க்கிளில் போகும். கிட்டத்தட்ட ஒரு சிலதெல்லாம் வந்து சீரியஸான குற்றச்சாட்டு. அதாவது லண்டன்ல இருந்து எடுத்துட்டு வந்து கருவி வந்து வைக்கப்பட்டு ஒட்டி கேட்டப்பட்டிருக்காரு. அதுல வந்து ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து அன்புமணி ஸ்ட்ரைட்டாவே குற்றம் சாட்டுறாரு. இப்போ இதை வந்து பத்திரிகையாளர்கள் கேட்பாங்க, நீங்க ஒட்டி கேட்கும் கருவி உங்க அப்பாவுக்கு வச்சிங்களா? இந்த கேள்வி எப்படி இருக்கு? கேட்கும் போதே ஒரு மாதிரி ரொம்ப சங்கோஜமா இருக்கு இல்லையா? இது வரும். அப்புறம் வந்து உங்க சொந்த பிரச்சனைக்கு நீங்க வந்து ஒரு சிலருக்கு பதவி கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்றதுனாலதான் இது வருது அப்படின்னாங்க. இதுவும் மக்களுக்கோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ சம்பந்தமான இதுவும் பர்சனல் கேள்வி. 3வது கேள்வி வந்து கூட்டணியை யார் முடிவு பண்றீங்கன்னா, அப்போ அவர் தானே நிறுவனர், அவரை ஏன் சேர்த்துக்கூடாது, நீங்க வந்து முடிவு பண்றீங்க, இதுல எதனா பேரம் இருக்கா, இதுல எதனா பண அரசியல் இருக்கா, இப்படி எல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் கேட்டாலுமே பிரச்சனை வந்து ஐயா அன்புமணி ராமதாஸ் தான். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, உஷாரா இந்த கேள்விகள்லாம் தவிர்க்கலாம். அதே மாதிரி அரசியல்ல வந்து தன்னை வந்து இன்னும் நிலைப்படுத்தினா கட்சியை பலப்படுத்தணும். ஸோ கட்சியை பலப்படுத்துறதுக்கு கோர்ட்டில் வந்து இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு பஞ்சாயத்தாவது வழக்காடு மன்றம் போகுதுன்னா அதற்கு உண்டான வேலைகளை சரி செய்வது, பொதுக்குழுவை கூட்டுவது, கூட்டம் போடுறது, மாநாடு அறிவிப்பது, இந்த மாதிரி கட்சி ரீதியான வேலைகள் செய்கிறாரு. இப்போ பத்திரிகையாளர்களை சந்திச்சிங்கன்னா என்னன்னா, பத்திரிகையாளர் இந்த மாதிரி நெருக்கடியான கேள்விகள் கேட்கும்போது அவரோட இமேஜ் அடிவாங்கும். போதா குறைக்க அவர் என்ன சொல்றாருன்னா, அன்புமணி ராமதாஸ் மேலே வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு, ஐயா மருத்துவர் ஐயா அவருக்கு தலைமை பண்பே கிடையாது, தகுதியற்றவர், வாயை திறந்தாவே பொய்ன்றாரு. இப்போ இது மாதிரி எல்லாம் உங்க அப்பா இது மாதிரி சொல்றாரு அப்படின்னும் போது திருப்பி அன்புமணி ராமதாஸை எதனா பதில் சொல்றாங்கன்னு வச்சுக்கேன், அது வந்து ஒரு நல்ல அரசியலாக இருக்காது. அது மேலும் அவரை பலவீன ஒரு விமர்சனங்கள் வைக்கிறது, இல்ல வந்து நீங்க கட்சியை வந்து ஆக்டிவா செயல்படலை அப்படின்ற குற்றச்சாட்டுல வைக்கிறது எல்லாமே சரிதான். ஆனா அந்த எக்ஸ்ட்ரா போய் அந்த எக்ஸ்ட்ரீம்ல போய் அவரை விமர்சிக்கிறது, அன்புமணியோட லீடர்ஷிப்பை விமர்சிக்கிறது, அதுவும் மீடியா ட்ரையல் பண்றது, இதெல்லாம் எந்த வகையில சரின்னு நினைக்கிறீங்க? சரிங்க, இவங்க வந்து அடிப்படையில் வந்து அவருக்கு 2 ரோல் இருக்கு. யாருக்கு? மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு. ஒன்று அந்த குடும்பத்தோட தலைவர், 2வது கட்சியினுடைய தலைவர், கட்சியினுடைய நிறுவனர். அவர் தான் தோற்றுவிக்கிறார். அப்போ 2த்துலையுமே வந்து இவ்வளவு நாள் வந்து தகப்பனா குழந்தை அப்படின்ற அந்த ஒரு பாசத்துல இருந்தார். இப்போ இதுக்கு மேல வந்து நான் கட்சி தலைவரே இல்லை, நிறுவனரே இல்லை அப்படின்ற மாதிரி மாறுது. அப்படின்னும் போது நான் வந்து இதுக்கு மேல அரசியல்வாதியா மாறிடுவேன்னு சொல்லிட்டு அவர் அரசியல்வாதியா வராரு. அரசியல்வாதியா வரும்போது தான் அரசியல்ல பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி வந்து பழகினால் மீது அவருக்கு வந்து தகுதி இல்லை, அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை, அரசியல் நாகரிகம் தெரியாது, அவருக்கு அரசியல் வந்து அவர் கை விட்டு போயிடுச்சு, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வைப்பாங்க. அப்போ மருத்துவர் ராமதாஸ் வந்து முழு நேர அரசியல்வாதியா மாறிட்டு ஐயா அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, அரசியல்வாதியா இருக்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் வந்து அந்த அந்த தகப்பன் ஸ்தானத்தை விட்டுட்டு அரசியல்வாதியா ஃபுல்லா மாறுறாரு. ஏன் மாறுறாருன்னா, இதுக்கு மேல தன்னுடைய இருப்பை வந்து விட்டு விட்டால் இதுல இருந்து மீட்க முடியாது, அவருக்கு வேணுன்ற அந்த விஷயங்கள்லாம் சாதிக்க முடியாதுன்ற அந்த புள்ளியில இருந்து அவர் அணுகிறார். இதுல இவங்க 2 பேர் பண்ணக்கூடிய அரசியல்ல வந்து பொதுமக்களுக்கு உண்டான அரசியல், பொதுமக்களுக்கு உண்டான பிரச்சனைகள்லாம் பெருசா எதுவும் பேசப்படுது. பட் ஆனால் பாமகவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஓட் பேங்க் அல்லது அதை விரும்பக்கூடிய வன்னிய மக்கள் இவங்களுக்கான ஒரு குழப்பம் இல்லை இருக்குல்ல, இவங்க 2 பேருக்கான ஒரு கான்ஃபிளிக்ட்ல அவங்க ஒரு பதட்டம் அடைவாங்கல்ல. கண்டிப்பா பதட்டம் அடைவாங்க. இது நல்லா நீடிச்சுதுன்னா இதனுடைய பெரிய பிரச்சனைகளை வந்து ஐயா அன்புமணி ராமதாஸ் உணர மறுக்கிறார். நீங்க ஒரு விஷயம் யதார்த்தமா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஐயா ராமதாஸ் அவர்கள் இப்பவே என்ன சொல்றாரு, நான் கைத்தடி வச்சு கூட அரசியல் பண்ணுவேன்றாரு. இவர் என்ன 100 வருஷம் 90 வருஷம் கைத்தடி வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண போறாரு? அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவருக்கு அந்த
வயது இருக்கும், பட் ஆனால் அந்த புத்தி கூர்மை அது எவ்வளோ நாள் இருக்கும் தெரியாது ஒரு அரசியல் ஆளுமைக்கு. அப்படி இருக்கும்போது செயல் தலைவராக வைத்தார். அதை வந்து அவரோட ஒன்று சேர்ந்து போயிருக்கலாம். இவரோட அப்பாவோட இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட பிரச்சனையை இன்னைக்கு கட்சி பிரச்சனையை மாத்திட்டார். யாரும் அன்புமணி ராமதாஸ். ஓகே, மாத்திரம் அவரு தான் சொல்வீங்களா? ஆமா, அவர் தான் சொல்லுவேன். ஏன்னா நிறுவனர் வந்து அவரு உங்களுக்கு தலைவராகிட்டாரு. நிறுவனர் ஒரு கட்சியை உருவாக்கி உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் வாய்ப்பு அந்த கட்சிக்காரர்கள்லாம் கொடுத்து, அந்த கட்சிக்காரர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வாய்ப்பெல்லாம் கொடுத்து, அமைச்சர்கள் எல்லாம் ஆக்கி பார்க்கும்போது ஒரு நிறுவனருக்கு எப்பா இது இவரை சேர்த்துக்குப்பா, இவர் அந்த பதவி போட்டுப்பான்னு கேட்குற அந்த அடிப்படை உரிமை இருக்கா இல்லையா? பிரச்சனை எங்கே வருதுன்னா அந்த உறுப்பினருமே அவங்க குடும்பத்தை சார்ந்தவர். அப்போ என்ன ஆகுதுன்னா குடும்பத்துக்குள்ள குழப்பம் ஆகுது. அப்ப இது கட்சி பிரச்சனை அல்ல, குடும்ப பிரச்சனையை இவர்கள் கட்சி பிரச்சனையாக மாத்திவிட்டு அதற்கு பின்னாடி 2 பேரும் வந்து குளிர்காய்கின்றனர். இதுல பாதிக்கப்பட போறது என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சொந்தங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள். அவங்க வந்து இதை வெளியில சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம இங்க பாதி பேர் அங்க பாதி பேர் நெளிகிறாங்க. இது அந்த கட்சிக்கு வந்து வர தேர்தலில் வந்து தேவையற்ற ஒரு சர்க்கிளை கொடுக்கும். இன்னைக்கு அந்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் அன்புமணி தரப்பு செய்தியாளர் சந்திக்கிறாரு. அட்வொகேட் பாலு அவர்கள் பிரஸ் அட்ரஸ் பண்றப்ப நிறுவனருக்கு கட்சியோட நிர்வாகத்துல தலையிட எந்த விதமான அதிகாரமும் இல்லை. ஆகஸ்ட் 2026 ஆகஸ்ட் வரைக்கும் தலைவராக அன்புமணி தான் இருப்பாரு. ஸோ அன்புமணி சொல்றவங்க தான் தலைவர், அன்புமணி நியமிக்கக்கூடியவங்க தான் பொருளாளர், அவங்க தான் வடிவேல் ராவணன் தான் பொதுச் செயலாளர். இது எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கு. ஒவ்வொரு வாரமும் பிரஸ் மீட் கொடுத்து சொல்லக்கூடியவங்க பேச்சை வந்து நாங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற அளவுக்கு இந்த பக்கமும் விமர்சனம் முன்வைக்கிறாங்க. அப்ப கட்சி வந்து இன்னும் இன்டாக்டா அன்புமணி பின்னாடி தான் நிக்குதா? அதாவதுங்க, கட்சின்றது வேற, மக்கள் செல்வாக்குன்றது வேற. கட்சி இன்னைக்கு தேதியில என்ன நீங்க கேட்டீங்கன்னா யார் பின்னாடி நிக்குதுன்னா நிறைய பேர் வந்து ஐயா அன்புமணி ராமதாஸ் முன்னாடி போயிருக்காங்க. வழக்கறிஞர் பாலு அவர்களை பொறுத்தவரையிலும் சட்ட ரீதியான வழக்குகள் ஆகட்டும், இல்லை மக்களுக்கு உண்டான அந்த ஒரு வழக்கறிஞராக செய்யக்கூடிய அந்த தன்மை எதுவுமே வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞர். இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வொகேட் இன் மெட்ராஸ் ஹைகோர்ட், அதிலெல்லாம் டவுட்டே கிடையாது. அவர் சொல்லக்கூடிய அந்த சட்ட நுணுக்கங்கள், சட்ட சரத்துகளும் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் உண்மைதான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இது வந்து அரசியல் பிரச்சனை. இதை கோர்ட்டில் போட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஜெயிக்க முடியுன்றது எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு அவர் வந்து வழக்கறிஞராக பேசுகிறாரு. இப்போ இதே நான் வந்து ஒரு சட்டம் படித்தவனா, நான் வந்து ஐயா ராமதாஸ் பார்வையிலிருந்து இதை எப்படி பார்ப்பேன்னா, இந்த கேஸை எடுத்து ஃபிட் அண்ட் நடத்தலாம். எப்படின்னா இவரை நீக்கிட்டோம், இவர் போட்டது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பதவி போட்டு இவர் வந்து சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, இவருக்கு வந்து கட்சி இல்லை அப்படின்னு நம்ம ஒரு ராமதாஸ் அவர்கள் ஒரு பெட்டிஷன் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். கோர்ட் என்ன பண்ணுன்னா இது மாதிரி இன்னும் அந்த நிலைக்கு அவங்க போல நிறைய கேஸ் இந்த மாதிரி அதிமுகவில் பார்த்துருக்கோம். என்னதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட கட்சியும் சின்னமும் கையில வந்துட்டா கூட யாரோ ஒருத்தர் திடீர்னு புறப்பட்டு போய் ஒரு பெட்டிஷனை போட்டுட்டு இதை கேளுங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க, ஹைகோர்ட்டுக்கு போறாங்க, செஷன்ஸ்க்கு போறாங்க, இல்லைன்னா வந்து சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேற சில எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் போறாங்க. அதாவது ஜெனீவா கோர்ட்டு தவிர்த்து எல்லா கோர்ட்டுக்கும் போயிட்டாரு யாரு? ஐயா ஓபிஎஸ். அப்ப ஆள் இருக்கா இல்லையா? ஒரு பஞ்சாயத்தை வேணும்ட்டே போட்டு வலிக்கணும், ஜவ்வு மாதிரி இழுக்கணும்னா இழுக்கலாம். அதே இடத்துக்கு கூட ஏன் வந்து ஐயா ராமதாஸ் போகக்கூடாது? இன்ஃபேக்ட் ராமதாஸ்க்கு வந்து மோர் மெரிட்ஸ். காரணம்னா ஃபவுண்டர்னும் போது கண்டிப்பா கோர்ட் என்ன சொல்லும், உங்க சைடு நியாயங்கள் சொல்லுங்க, உங்க சைடு வாதங்கள் சொல்லுங்க, உங்களோட தீர்மானம்னா அவங்க தீர்மானம்னா, உங்க பைலானா அவங்க பைலானா அப்படின்போது இது எது கரெக்ட். நிறுவனர் அப்படின்னு இருந்தாலும் கூட கட்சியோட பொதுக்குழு கூட்டம் ஒன்று கூடுதல், அதையெல்லாம் மதிக்கணும்ல. இந்த நிறுவனர் பொதுக்குழு கூப்பிடுது அதெல்லாம் விட்டுருங்க, கோர்ட்டு விசாரிக்கிட்டோம், ஐயா பாலு அவர்கள் சொல்லிட்டோம், அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கூட வரட்டும். தேர்தலில் மக்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்கன்றதான் முடிவு. இந்த விஷயம் எல்லாமே வந்து தேர்தலில் முடிவாயிடும். மக்கள் வந்து இந்த கோர்ட்டுக்கு கேஸ் வந்து இழுத்துன்னு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இந்த கட்சி பிரியிறது உடையிறது எல்லாமே மக்கள்கிட்ட தான் இருக்கு. அதனால இந்த தேர்தலில் மே தேர்தலே கிட்டத்தட்ட மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க, பெரியவரா சின்னவரான்றது முடிவாயிடும். அதனால நான் வந்து இது ஒரு பெரிய சட்ட சிக்கல்ன்றது தேர்தல் வேரில் தான் போகும். தேர்தல் வேரில் தான் பிரச்சனை. உங்களுக்கு கூட்டணி பேசும்போது பிரச்சனை. இப்போ நிறைய பேர் வந்துட்டு இல்லைப்பா கட்சி பிரிஞ்சிருக்குது, என்ன இருந்தாலும் அப்பாவை மிஞ்சிலாம் வந்து உங்க கூட கூட்டணி வச்சா எந்த அளவுக்கு வரும்னு தெரிலப்பா, எதா இருந்தாலும் அப்பாவை சேர்த்துணும் அப்படின்னு கண்டிப்பாக பெரிய தலைவர்கள் சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுவார், உறுதியாக சொல்லுவார். காரணம் என்னன்னா அதிமுக தான் பெரிய கூட்டணியை அமைக்க முடியும் இன்னைக்கு தமிழகத்தில். ஏன்னா திமுக பெரிய கூட்டணி ஆல்ரெடி அமைத்து விட்டது. அதிமுகவுக்கு தான் இடம் இருக்கு, சீட்டு கொடுக்குற இடத்துல சீட்டு இருக்கு, அவங்கள வந்து ஃபுல்லாகி போச்சு திமுகவில். அதே மாதிரி அன்புமணி அவர்களும் வந்து திமுகவை எதிர்த்து பேசுறாரு.
ஐயா மருத்துவர் ராமதாஸ் என்ன மனநிலையில் இருக்கிறாரு தெரியல. அவர் திமுக மனநிலையில் இருக்கிறாரா, அண்ணா திமுக மனநிலை, ஒருவேளை அண்ணா திமுக பிஜேபி மனநிலை வர அவர் மோடி என் ஃப்ரெண்டுன்னா வேற சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வராங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அண்ணா திமுக இருக்கக்கூடிய தலைவர்களும் பாஜக இருக்க தலைவர்களும் பாமகக்கே ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க. சேர்ந்து வாங்க, சீட்டு கொடுக்குறோம், தனித்தனியா வந்தா எப்படிங்க அது செட் ஆகுமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஆழம் பார்ப்பாங்க. யாருக்கு எவ்வளவு கட்சிக்காரர்களுக்கு யாருக்கு எவ்வளவு செல்வாக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு வந்து மக்களோட பலம் கூடுதலா இருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். என்னன்னா நீங்க சைக்காலஜிக்கலா ஒரு விஷயம் பாருங்க. அன்புமணி ராமதாஸ் பின்னாடி போறாங்க, என்ன காரணம்? அவர் கட்சி அவர் பின்னாடி இருக்கு, நிர்வாகிகள் இருக்காங்க, எம்எல்ஏஸ் இருக்காங்க, பதவி சுகம். அவருக்கு வயசாகி போச்சு, என்ன கதை ஏது கதை இன்னும் 5 வருஷம் கழிச்சு தெரியாது. அதனால இப்போ இவர்கிட்ட ஒட்டிக்கிட்டா இவர் பின்னாடி போனால் நமக்கு பதவி கிடைக்கும், சட்டமன்ற சீட்டு கிடைக்கும், கட்சி நாளைக்கு இங்கே தான் அப்படின்ற அந்த மனநிலையில் பொதுமக்களுக்கோ தொண்டர்களுக்கோ அப்படி கிடையாதுல்ல. ஒரு தொண்டர் என்பவருங்க, இப்போ திமுக தொண்டரோ அண்ணா திமுக தொண்டரோ இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டரோ எல்லாருமே வந்து எம்எல்ஏ ஆகணும், எல்லாருமே மாவட்ட செயலர் ஆகணும்னு இருக்கிறது இல்லை. ஒரு கட்சியில் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு 1% 1/2% தான் பதவிக்கு வர முடியும். மிச்சம் 99.5 இல்லை 99 விழுக்காடு தொண்டராக இருப்பாங்க. அந்த தொண்டர்கள் கிட்ட போயிட்டு ராமதாஸ் வந்து அழுகுறாரு, கண்ணீர் விட்டு, பெத்த புள்ள நடு ரோட்ல விட்டுட்டாப்புல, இந்த மாதிரி ஆகிப்போச்சு என் நிலைமையை பாருங்க, பாட்டாளி சொந்தங்களேன்னு அவர் ஒரு வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுறாரு, இல்லை தின்ன பிரச்சாரம் பண்ணுறாரு. எது எடுபடும்? இதுதான் எடுக்கும், எமோஷனலாக கனெக்ட் ஆவார். ஆமாம், வயசாகி போச்சுன்னு ஒதுக்கிட்டாங்க, நான் எவ்வளோ நாள் இருக்க போகிறேன், இந்த கட்டையை வந்து வேறலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தானே நான் கஷ்டப்பட்டேன், எனக்கு அதிகாரம் இல்லையா, நான் சொல்றது கேட்கக்கூடாது, நான் என்ன தப்பு பண்ணேன்னு கிராமம் அவர் ஆல்ரெடி கிராமமாக போய் தான் கட்சியை வளர்த்தாரு. வைத்தியம் இலவசமாக பார்த்தோ இல்லை ஃபீஸு கம்மியாக வாங்கி தான் கட்சியை வளர்த்தாரு. அவரு உருவாக்குனவர். இவங்க அந்த வழியில போறவங்க, என்னைக்குமே வழிகாட்டி வேற, அந்த வழியில போறவங்க வேற. அப்படி பார்க்கும்போது அந்த சமுதாயத்துக்கு அவர் தான் வழிகாட்டி. ஜனநாயகம் ஒன்று இருக்குல்ல, கட்சியில வந்து ஜனநாயகம் ஒன்று இருக்குல்ல. மக்கள் சக்திக்கு முன்னாடி ஜனநாயகம், அரசியல் பலம், ஆள் பலம், பண பலம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. பொறுப்பு கொடுத்தது ராமதாஸ் அவர்கள் தான், அன்புமணி அவர்களுக்கு. செயல்படுங்க தலைவரா இருந்து அப்படின்னு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தது அவர் தான். ஆனா இப்ப வந்து அந்த அதிகாரம் வந்து செல்லுபடி ஆகல, நீங்க பண்ண எலெக்ஷன் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தப்பா இருக்கு அப்படின்னா அதுக்கான ஒட்டுமொத்த பிளேமும் நீங்க எப்படி அன்புமணி மேல சொல்லுவீங்க? அதாவதுங்க, ஒட்டுமொத்த பிளேமும் நம்ம அன்புமணி மேல சொல்ல முடியாது. பட் இந்த பிரச்சனை யார் சரி செய்யணும்? பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பிளவுபட்டு இருந்தால் அதை சரி செய்ய வேண்டியது அந்த கட்சியினுடைய தலைமை பண்பில் இருக்கிறவங்களோட பொறுப்பு. தலைமை பண்பில் இருக்கிற அப்பா மகனே இந்த மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் யாரை விட்டு கொடுத்து போக சொல்லுவாங்க? பொதுவாக கிராமத்தில் போய் நீங்கள் கேளுங்க, பா வயசுல பெரியவர் என்ன சொல்றாரு கேட்டுன்னு போப்பா, இதானே இயல்பு. ஒருவேளை ரொம்ப மோசமான அப்பா, அவருக்கு வந்து கெட்ட பழக்கம்லாம் இருக்கு, அவர் வந்து சமுதாயத்தில் நல்ல பேர் இல்லை, அவப்பெயர் இருக்கு, அவர் ஒரு ஊழல்வாதி, சிறை சென்றவர், சொத்தை வந்து மற்றவங்க சொத்தெல்லாம் மடக்கி பிடுங்கினாரு, அந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் இருந்தால் ரைட்டு. அவரை பொறுத்தவரைலாம் உங்களால் தானே அந்த கெட்ட பேர் அவருக்கு. அன்புமணி ராமதாஸை என்னைக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் ஆக்குறாரோ அன்னைக்கு தான் கேத்தன் தேசாய் பிரச்சனையில இருந்து எல்லா பிரச்சனையும் ஜாஸ்தி ஆச்சு. அது வரலாம் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு, இங்கேருந்து அங்கே போவார், அங்கேருந்து இங்கே போவார், இங்கேருந்து போவார். அது வந்து அரசியல் நேரத்தில் பேரம் நடக்கும், வியாபாரம் இருக்குன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. மற்றபடி மக்கள் நேர் எதிரில் ஊழல் இருந்தது, இந்த துறையில தவறு இருந்ததுன்னா பேசு பொருள் இல்லை. ஆனா ஐயா அன்புமணி ராமதாஸ் அமைச்சர் ஆக்கினதுக்கு அப்புறம் தான் அந்த கெட்ட பேர். இப்ப இவ்வளவு விஷயத்தை அவர் தான் சொன்னாரு, என் குடும்பத்துல இருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு அன்னைக்கு சொன்னாரு. அப்புறம் அன்னைக்கு சொன்னதை பொய்யாக்கி அவரே மாத்தி பேசி மருமகளுக்கு சீட்டு கொடுக்குற அளவுக்கு அரசியல் பண்ணாரு. இவ்வளவு விஷயத்தை, இவ்வளவு கஷ்டத்தையும் இவ்வளவு சொல்லையும் யாருக்காக வந்து ராமதாஸ் சுமந்தாரு? சிலுவையில எதுக்கு சிலுவை சுமந்தாரு ராமதாஸ்? குடும்பத்துக்கு வேண்டிதானே, கட்சிக்காகலாம் இல்லை, குடும்பத்துக்காக. ஃபர்ஸ்ட் குடும்பம், அப்புறம் தான் கட்சி, ரைட்டுங்களா? குடும்பத்துக்காக தானே. குடும்பத்துக்காகன்னு சொல்றதை விட முதல்ல பெற்ற மகன் அன்புமணி ராமதாஸ். அந்த பெற்ற மகன் இன்னைக்கு பேச்சு கேட்கலன்னும் போது அவர் வந்து ஜனநாயகம், உட்கட்சி பிரச்சனை, அது இது 2 சைடும் பேசுறாங்க. மற்றபடி இது முழுக்க வந்து மக்கள் பிரச்சனை இதுல கொஞ்சமாகவும் குடும்ப பிரச்சனை அதிகமாக இருக்கிற ஒரு பிரச்சனையாக தான் நான் இது பார்க்குறேன். இப்போ இதுக்கு சமரசம் அப்படின்ற பேச்சுக்கே முடிவு வரல. ஏன்னா ஒரு பக்கம் குருமூர்த்தி போய் பேசினாரு, சைதை துரைசாமி எல்லாம் போய் பேசினாங்க, அந்த முடிவுக்கு வரலையா? சைதை துரைசாமி அவர்கள் வந்துங்க முதிர்ச்சியான பெற்ற ஒரு அரசியல் ஆளுமை. எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதிகள் மக்களோட எண்ணோட்டம் எப்படி இருக்குன்றது புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை படைத்தவர். அவர் வந்து தனக்கு இருக்கக்கூடிய அந்த அலுவல் நேரத்தெல்லாம் விட்டுட்டு போயிட்டு ஒரு கட்சி தலைவரோட உட்காராரு கொள்றாருன்னா கண்டிப்பாக முயற்சி எடுத்திருப்பார் சரி செய்யறதுக்கு. அப்படி போய் அது சரியாகலைன்னா அப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னும் பிடி கொடுக்கலன்னு அர்த்தம். விட்டு கொடுத்துட்டு போனால் முடிஞ்சிச்சு இல்லைங்களா? நாளைக்கு காலையில் நான் சொன்ன மாதிரி 2 பேரும் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு அப்பா மகன் பேசிக்கிட்டோம் அப்படின்னா நாளான்னைக்கு நிலைப்பாடு மாறிடும். அவங்க 2 பேரும் தைலாபுரத்தை சந்தித்த உடனே
பட்டாசு வெடிச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னன்னா தேர்தல், கூட்டணி, யாரை எதிர்த்து யாரை நிற்கணும், யாரை எதிர்த்து ஓட்டு கேட்கணும், யாரை ஜெயிக்க வைக்கணும், இப்படி போயிடுவாங்க. அப்படி போக வேண்டிய தொண்டரை இன்னைக்கு ஒரு குழப்பத்துல பிடிச்சு உட்கார வச்சிருக்கிறது யாரு? ஐயா அன்புமணி தானே. இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் யாரு? எல்லாருக்கும் பதவி கொடு சொல்லிட்டு வந்தாரு. காடுவெட்டி குரு ஒரு காலத்துல முக்கிய பொறுப்புல இருந்தாரு. கோகாமணி ஒரு முக்கிய பொறுப்புல இருந்தாரு. ஏகே மூர்த்தி முக்கிய பொறுப்புல இருந்தாரு. தொடர்வண்டித்துறை அமைச்சரா ஆர் வேலு இருந்தாரு. அன்புமணி ராமதாஸ் அமைச்சரானாரு. அன்னைக்கெல்லாம் ஐயா அன்புமணி ராமதாஸ் எதுவுமே சொல்லல. இன்னைக்கு மருத்துவர் சொல்றாருன்னு அதை எதிர்ப்பு பேசுறாரு, எதிர்த்து அரசியல் பண்றாரு. அப்போ ஒரு நிறுவனருக்கு ஒரு பதவியை ஒருத்தருக்கு கொடுக்கணும். பிரச்சனை என்னன்னா சொந்தத்திலேயே கொடுக்கணுன்றாரு, குடும்பத்துல கொடுக்கணுன்றாரு. அங்கதான் பிரச்சனை. குடும்ப அரசியல் வந்ததுனால அந்த பிரச்சனை. ஓகே, இந்த குடும்ப அரசியல் ரெண்டு சைடு கத்தி மாதிரி. அது எந்த சைடு வேணா அது பிரச்சனை பண்ணும். அது எல்லாருக்கும் கையால வராது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஐயா கலைஞர் எடுத்துக்கங்க. அவருனால பிரச்சனை கிடையாது. யாருக்காக அவர் சிலுவை சுமந்தார், யாருக்காக ஒரு பிரச்சனை, யாருக்காக கெட்ட பேரு? கலைஞர் என்ன ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாரா? இல்ல சொகுசு பங்களா வீடு கட்டினாரா? இல்ல கலைஞர் அவர்கள் நிலத்தை புடுங்கினாரு, பெருசா ஊழல் செஞ்சாரு அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு அவர் மீது இருந்தது ரொம்ப ரொம்ப கம்மி. இல்ல, கிட்டத்தட்ட பசங்க வளர்ந்து பெருசாக குடும்ப அரசியல் பெருசாகும். அதுக்கப்புறம் தான் கலைஞருக்கு கெட்ட பேர், அவர் ஆட்சிக்கு கெட்ட பேர். அது வரலாம் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் இல்லத்துல இருந்து யாரும் அரசியலுக்கு வராத வரலும் கலைஞர் அவரோட அந்த கிரேடு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதிமுக அதை விமர்சனம் பண்ணி 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 குடும்ப அரசியல் பண்றாரு, ஊழல் பண்றாரு, வாரிசு அரசியல் பண்றாரு சொல்லி தான் திமுகவை பலவீனப்படுத்தி அதிமுக அதிக நாட்கள் ஆட்சி கட்டில் இருந்து. அப்ப இதே பிரச்சனையை தான் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சந்திக்குது. அப்போ அன்புமணி ஐயா கொஞ்சம் யோசிச்சு, எதற்காக அப்பா இது ஒரு இயக்கத்தை உருவாக்கினாரு, நமக்கு தானே பண்ணி கொடுத்துருக்காரு, அப்படியே கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போனா இந்த பஞ்சாயத்து முடிஞ்சிடும். ஆனா அவர் விட்டு கொடுத்து போற மாதிரி தெரியல. இது will go to photo finish. இப்ப அதிமுக நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகளுக்கும் பாஜக தான் காரணம் அப்படின்னு திமுக சைட்ல இருக்கிறவங்க பேசுறாங்க. இன்னைக்கு அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் நடக்கக்கூடிய சண்டைக்கும் பாஜக தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பாக்குறீங்க? மக்களோட பிரச்சனைக்கு பாஜக தான் காரணம்னா நான் அதை நம்புறேன். மற்றபடி எல்லா பிரச்சனைக்கும் பாஜக தான் காரணம் அப்படின்னா அது எனக்கு பெருசாக தெரியல. அதாவதுங்க, பாஜகவுக்கு எதனா கேப் கிடைக்கணுமா உள்ள பூர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. செங்கோட்டையன் அவர்கள் பிரச்சனையை பார்த்தோம். பாஜக அதை ஊக்குவிக்குது. கட்சி தலைமையில இருந்து ஒரு பதவியில இருந்து பறிக்கிறாங்க. இல்ல கட்சி தலைமைக்கு எதிராக ஒரு 10 நாள் ஒரு சொடக்கு போட்டு டைம் கொடுக்குறாரு போது, நீனா எனக்கு டைம் கொடுக்கறது ஒரே நாள்ல கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு பதவியை பறிச்சிட்டாரு. யாரு? ஐயா எடப்பாடி பழனிசாமி. அப்படி பறிச்சிருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நாங்க டெல்லியில கூப்பிட்டு எல்லாரும் பாக்குறாங்க. இப்ப என்ன அர்த்தம்னா, எங்களுக்கும் ஆள் இருக்கு, கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி செக்கில் வைக்கிற வேலையை பிஜேபி பண்றாங்க. அப்போ பிஜேபி, அமித்ஷா, மோடி போன்றவர்கள் கூட செங்கோட்டையன் போன்றவர்கள் ஒரு சைடு இவங்கெல்லாம் தாக்குதல் பண்றாங்க. இன்னொரு சைடு சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் சாதி ரீதியா அவங்க ஒரு சைடு மன உளைச்சல், அவங்க ஒரு சைடு தாக்குதல் பண்றாங்க. இந்த சைடு எடுத்தீங்கன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், அப்புறம் மற்ற அமைச்சர்கள்லாம் இது பொம்மை எதிர்கட்சி, இது பிஜேபி முழுங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சி ஜெயிச்சாலும் பாஜக தான் உள்ள இருக்கணும், அவங்க ஒரு சைடு தாக்குதல் பண்றாங்க. அப்போ ஒரு எடப்பாடி பழனிசாமியை சுத்தி எல்லா முனையில இருந்தும் தாக்குதல். ஈஸ் சென்டர். யார் எடப்பாடி பழனிசாமி? முதலமைச்சரா? பிரதமர் வேட்பாளரா? ஒரே ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அப்போ அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியை விட்டா பிரச்சனை, அதனால காலி பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்றாங்க. இப்ப இந்த எல்லாரும் சேரும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா, கூட்டணி அமைப்பதுல ஒரு பிரச்சனை வருது. யாருக்கு? அதிமுக. இந்த நேரத்துல பார்த்துட்டு எங்கன்னா எதனா ஒரு கட்சி பலமா இருக்குன்னு பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி அங்க பிரச்சனை. அதனால இது ஒரு அரசியல் வேகமாக வந்து பாமக இஷ்யூல பாஜகவோட தலையீடு இருக்கிறதா நீங்க பாக்கல? நான் பார்க்கல. அது குடும்ப சொத்து தகராறுங்க. இது வெளிப்படையா சொல்லணும்னா, ஏங்க ஆண்டிக்கு இல்ல கோயில்ல உட்காந்துட்டு ஒரு நல்ல செயல் செய்கிறவங்களுக்கோ இல்லை ஒரு ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு எதனா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருதா? சொத்து, பணம், ஆட்சி, அதிகாரம் அப்படின்னும் போது தான் இந்த பிரச்சனை வருது. மக்கள் நலம் ஒண்டிதான் உங்களுக்கு நோக்கம்னா, நீங்கள் ஒரு அறக்கட்டளை நடத்தி பாட்டாளி மக்கள் சொந்தங்களுக்கெல்லாம் இலவசமாக படிப்பு, மருத்துவ கல்லூரி, ப்ரைவேட்டாக கூட நடத்திட்டு ஃப்ரீயாக கொடுக்கலாம், பாடம் சொல்லி கொடுக்கலாம், ரத்த தான முகாம் நடத்தலாம், இவ்வளோ நடத்தலாம். ஏன் அரசியல் நடத்தணும்னு நினைக்கிறீங்க? அரசியல்ல இருந்தாதான் டெண்டர் விட முடியும், டெண்டர் எடுக்க முடியும். இந்த டெண்டர்னால வர பிரச்சனை. இந்த டெண்டர் எதுக்கு விடுறாங்க? ஏன் அரசு மயமா இல்லாம தனியார் மயத்துக்கு போகுது? பணம் சம்பாதிக்கணும். அந்த பணத்தை கையாளுறது அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இது. மற்றபடி கட்சி பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஓகே, இது என்ன நடக்குது, எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்க கருத்து நன்றி. தேங்க்யூ. நன்றி.